வணக்கம். பால்ரீனா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 2 ரிவ்யூஸும் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த ரோந்து இந்த படத்தோட டைரக்டர் ஷாஹி கபீர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால டிபார்ட்மெண்ட் உள்ள நடக்கிற விஷயங்களை தான் எப்படி அப்சர்வ் பண்ணோங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படத்தையும் சொல்லிகிட்டே வராரு. இவர் ரைட்டராக ஒர்க் பண்ண ஜோசப் நாயாட்டு ரெண்டுமே அரியர் சிஸ்டில் இன்னும் இருக்கிற படம் இன்னும் பார்க்கல நான் ஒழுங்காக. கடைசியாக ரைட்டராக ஒர்க் பண்ணது ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்தில். பட் அது எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. இந்த ரோந்து அகைன் போலீஸ் ஸ்டோரி தான். ஒரு நைட் போலீஸ் ரோந்தில் நடக்கிற விஷயங்களை பற்றின படம். பட் அது மட்டுமே இந்த படம் இல்லை. இந்த ரோந்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ரோந்து இடுக்கியில் தரம்ஷாலாங்கிற பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ரோஷன் மேத்யூவும் திலீஷ் போத்தனும் தான் ஆஃபீஸர்ஸ் ஆன் டியூட்டி, அதாவது நைட் பேட்ரல் டியூட்டி. இதில் திலீஷ் சீனியர் எஸ்ஐ, ரோஷன் வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் மட்டுமே ஆன ஜூனியர். பேட்ரலில் ரோஷன் தான் டிரைவர். இவங்களுக்கு வயர்லெஸில் அடுத்தடுத்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. எல்லாத்தையும் டக்கு டக்கு அட்டன் பண்ணுறாங்க. சிலது சரி பண்ணுறாங்க, சிலது இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, கைமீறி போயிடுது. இந்த ஒரு நாள் ஜேர்னியில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. பட் அண்டர் கரண்ட்டில் இவங்களுக்கே தெரியாமல் வேற ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதனால தான் இவங்க பாதிக்கப்பட போகிறாங்கங்கிறது தெரியாமையே 2 பேரும் சின்சியராக டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனை, அது இவங்களை பாதிக்கிற விதம் என்ன, இந்த ரோந்து டியூட்டியில் நடந்த விஷயங்கள் என்ன, ரோந்து முடியும் போது இவங்க வாழ்க்கை என்னவா மாறிச்சு, இதெல்லாம் தான் இந்த படம். மலையாளத்தில் நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் நல்ல நடிகர்களாக இருக்காங்களா, இல்லை நல்ல நடிகர்கள் தான் முதல்ல நல்ல டேரக்டராக ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே புரியல. திலீஷ் போத்தன் மகேஷின் பிரதிகாரம், தொண்டி முதலும் திருசாட்சியும், ஜோஜின்னு 3 அட்டகாசமான படங்கள் கொடுத்த டேரக்டர். இதில் தொண்டி முதலும் படத்தில் ஷாஹி கபீர் வந்து அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது கூடுதல் ட்ரிவியா. சரி விடுங்க, அவரை விடுங்க. ஸோ இப்போ ஃபோக்கஸ் பேக் டு திலீஷ். என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ். சிஸ்டத்தோடு சேர்ந்து பல நாள் ஒர்க் பண்ணி அதில் ஒரு பார்ட் ஆகி அதில் சலிச்சு போய் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பசகாமல் சொல்கிற ஒரு அனுபவப்பட்ட போலீஸ் ஆஃபீஸராக நிஜமாவே திலீஷ் வாழ்ந்திருக்காரு. வர கம்ப்ளைண்ட்ஸை ஆட்களை அவர் அனாயாசமாக டீல் பண்ணுற விதம், ரோஷனுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குற விதம், அதே நேரம் அவர் போர்ட்ரே பண்ணுற இந்த கிரே ஷேட்ஸ், சட்டுன்னு வில்லனா தெரிஞ்சு அடுத்த சீனே ஷேடை மாற்றி அவரோட சாஃப்ட் சைடை காட்டுறதுன்னு பின்னி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக திலீஷ் போத்தனுக்கு இது ஒரு அவார்ட் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ். இவருக்கும் தொடரும் பிரகாஷ் வர்மாவுக்கும் தான் டஃப் காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அனுபவம் இல்லாத துடிப்பான ஆனால் அதிகாரம் இல்லாத இளம் ஆஃபீஸராக ரோஷனும் பக்காவாக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. கடைசி 10-15 நிமிஷங்களில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 2 பேரோடைய பவர் ஹவுஸ் பர்ஃபார்மன்ஸஸ் தான் இந்த கதையை, நரேஷனை அவ்வளவு கன்வின்சிங்காக மாற்றிருக்கு. இவங்களுக்கு சீனியராக வர அருண் செருக்காவில், ரோஷன் ஒய்ஃபாக வர கிருஷா, திலீஷ் ஒய்ஃபாக வர லக்ஷ்மி மேனன் எல்லாருமே ஈக்குவலாக அவங்கவுங்க ரோல்ஸில் சாலிடாக இருக்காங்க. எப்பவும் போல் கேரளா அந்த ஹில் ஸ்டேஷனே ஒரு மூடை செட் பண்ணிடுது. காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இந்த பகுதியை சினிமாகிராஃபர் மணிஷ் மாதவன் அதே ரிச்னஸோட கேப்சர் பண்ணியிருக்காரு. ஏரியல் வியூவில் போலீஸ் ஜீப் மலைப்பாதையில் போகிற ஷார்ட்ஸ், மின்னல் வெளிச்சத்தில் அந்த மொத்த மலையும் தெரிகிற அந்த ஒரு செகண்ட், க்ளோஸ்டு ஸ்பேசஸில் கேரக்டர்ஸை பிளாக் பண்ணியிருக்கிற விதம்னு அட்மாஸ்பியரிக்காக இருக்குது. படத்தோடைய ட்ராமாவை விஷுவல்ஸ் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணுது. அனில் ஜான்சனுடைய மியூசிக் சீன்ஸோட எமோஷனை அண்டர்ஸ்கோர் பண்ணுற அதே நேரத்தில் எங்கேயுமே தேவைக்கு அதிகமாக இல்லவே இல்லை. ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் ட்ராமாவுக்கான பேசிங்கை ரொம்ப ப்ரிசைஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு எடிட்டர் பிரவீன். கதை நகரலையோ அப்படின்னு நமக்கு தோணும் போது டக்குன்னு ஒரு மாண்டேஜை போட்டு காப்பாற்றிடுறாரு. மற்ற கிரைம் ட்ராமா, போலீஸ் ப்ரொசீஜரல் த்ரில்லர்ஸ்லேருந்து ஷாஹி கபீர் எங்கே வித்தியாசப்படுறாருன்னா அவர் கொடுக்குற டீட்டெயிலிங்கில் தான். எனக்கு தெரிஞ்சு காக்கா காக்கா படத்தில் சூர்யா பேட்ரல் பண்ணுற சீன் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. மற்றபடி ரொம்ப ஜெனரிக்கான இந்த பேட்ரலிங் காட்சிகளை தான் நம்ம படங்களில் பார்த்துருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் அந்தந்த கதைகளுக்கு அது போதுமானது தான். இங்கே இதில் எவ்வளோ விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு, எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒருத்தர் எப்படி டிசைட் பண்ணோம், அப்சர்வ் பண்ணோம், ஜட்ஜ் பண்ணணும்னு சொன்ன அதே நேரத்தில் சீனுக்கு சீன் என்கேஜிங்காகவும் கதை நகருது. 2-3 சீன்ஸில் ஹியூமரும் கூட நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த 2 சென்ட்ரல் கேரக்டர்ஸோடைய பர்சனல் சைடு எழுதப்பட்ட விதம் இந்த கதைக்கு தேவையான எமோஷனல் கோரை சூப்பராக கொடுத்துருக்கு. முதல்லேருந்தே நம்மள பெரும்பாலான ஆட்கள் நான் உட்பட ரோஷனுடைய பார்வையில் தான் நடக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம். முதல்ல மற்றவங்க பார்வையில் கொஞ்சம் மோசமான ஆளாக தெரிகிற திலீஷ் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிறாரு. டக்குன்னு அவருடைய வேற ஒரு பக்கம் நமக்கு தெரிய வரும்போது இல்லை இந்த விஷயம் வந்து நம்ம நினச்ச அளவுக்குலாம் அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்னு மாத்திரம் திரும்ப அது வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். இதனால் ரொம்ப ரியலான மனுஷங்களாக அந்த கேரக்டர்ஸ் தெரியுறாங்க. அவங்களோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, ஒரு கட்டத்தில் எம்பத்தைஸ் பண்ண முடியுது. அண்ட் இப்படி ஒரு பர்செப்ஷன் மாறிட்டே வருது இல்லையா, இதை ரோஷன் மேத்யூ ரொம்ப நல்லா டெபிக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட்லேருந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் தீர்த்துக்கிட்டே வராங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய உண்மையான நேச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி நாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதான் இந்த படமானு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இவங்க ஆரம்பத்துலேருந்தே ட்ராக் பண்ணிட்டு வர ஒரு கம்ப்ளைண்ட்டோடைய த்ரெட் வேற ஒரு வகையில் இவங்களை வந்து பாதிக்கிற விதம் டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் சிஸ்டம் தர அதிகாரத்தை தப்பாக யூஸ் பண்ணுறதா சொல்கிற இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸே கூட எப்படி ஈஸியாக விக்டிமாக மாட்டிப்பாங்க அப்படிங்கிறத காமிச்ச விதம்
ரொம்ப டிஸ்டர்பிங்காகவே இருந்துச்சு. அதுவும் கடைசி 15-20 நிமிஷம் ட்ராமா டோட்டலாக புரட்டி போட்டுருச்சு. அந்த எண்டிங் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்தது. மொத்த படத்தில் ஒரு பெரிய மைனஸாக தெரிஞ்சது அந்த எண்டிங் பாயிண்ட் மட்டும்தான். ஆல்சோ அந்த டவுன் சைடு, அது எப்படி ஒரே நைட்டில் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸும் இவங்களுக்கே வருது, பேட்டர்னில் வேறு யாருமே இல்லையா, அந்த 7-8 மணி நேரத்துக்குள்ளே அப்படி ஒரு டெரெயினில் அதுவும் மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு, எவ்வளோ தான் இவங்களால் வேகமாக போயிட முடியுங்கிற கேள்வி 2-3 இடங்கள்ல எனக்கு வந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் இந்த பிளே மாறுற விதம் அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் டக்குன்னு இவ்வளோ குக்டப்பான விஷயம் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நடந்துருமா அப்படின்னு தோணுது. ஆனால் இது எல்லாமே படம் முடிஞ்சது தான் என் மைண்டில் வந்த விஷயங்கள். படம் பார்க்கும்போது அரெஸ்டிங்காகவே இருந்தது. மொத்தத்தில் இந்த ரோந்த் ரொம்ப நாள் கழிச்சு மலையாளத்தில் எனக்கு த்ரூ அவுட் இம்ப்ரெசிவாக இருந்த ஒரு படம். ஸ்லோ பர்ன் கிரைம் ட்ராமா படம் பார்க்க தயாராக இருப்பேன் எப்பயுமே அப்படின்னு சொல்கிறவங்க யோசிக்கவே வேணாம். சென்னையில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் படம் ஓடுது, போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக படத்துடைய இந்த தீம், இன்டென்ஸான சில காட்சிகள், வயலன்ஸுக்காக இது என்னுடைய பார்வையில் அடல்ட்ஸ் ஒன்லி.